அனைவருக்கும் வணக்கம். யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் கரண்ட் அஃபேர்ஸ் ஹிந்து நியூஸ் பேப்பர்லேருந்து நம்ம படிக்க போகிறோம். கடந்த சில நாட்களாக ஹிந்து நியூஸ் பேப்பரில் கரண்ட் அஃபேர்ஸ் நான் அனலைஸ் பண்ணிட்டு வரேன். எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ நான் முடிஞ்ச வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் அனலைஸ் பண்ண முயற்சி பண்ணுறேன். கரண்ட் அஃபேர்ஸை எப்படி அப்ரோச் பண்ணுறது, எப்படி படிக்கிறது, எப்படி நோட்ஸ் எடுக்கிறது, இதற்கான டீட்டெயில்டு கைடன்ஸ் அண்ட் டியூட்டோரியல் நம்ம சேனலில் ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க இந்த வீடியோவை எடுத்து பாருங்கள். முக்கியமான கைட்லைன்ஸை ப்ரீஃபாக நான் சொல்லிடுறேன். கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும்னா யூபிஎஸ்சி சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் டாபிக்ஸ் இது சம்மந்தமாக தான் கரண்ட் அஃபேர்ஸை படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது தனி பாடம் கிடையாது. அளவுக்கு அதிகமாக கரண்ட் அஃபேர்ஸை படிக்கக்கூடாது. முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் டோட்டலாக 11 சப்ஜெக்ட்ஸ் அண்ட் டாபிக்ஸ் வரும். அது என்னங்கிறது சொல்கிறேன். ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, ஆனால் இதில் பெருசாக கரண்ட் அஃபேர்ஸில் அந்தளவுக்கு அப்டேட்ஸ் வராது. இதை தாண்டி பாலிட்டி, எக்கனாமி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, என்விரான்மெண்ட், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், society and social issues, agriculture, defense and security, government schemes and administration. Total 10 subjects and topics. இது சம்பந்தமாக தான் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை படிக்கணும். படித்து நோட்ஸ் எடுக்கணும். நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் முதல்ல படிக்க ஆரம்பிக்கும் போது நியூஸ் பேப்பராக இருந்தாலும் சரி, கரண்ட் அஃபேர்ஸ் காம்பலேஷனாக இருந்தாலும் சரி, ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரெஸ் ஆகி கம்ப்ளீட் பேக்ரவுண்டை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்னைக்கு நியூஸில் என்ன வந்திருக்கோ அதை பேசிக்காக புரிஞ்சுக்கிட்டா போதும். தொடர்ந்து படிக்க அந்த இஷ்யூ சம்மந்தமாகவோ அந்த மேட்டர் சம்மந்தமாகவோ பேக்ரவுண்டு பெட்டராக புரியும். நாலேஜோ நீங்கள் இன்டெப்த்தாக அப்டெயின் பண்ணுவீங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு, அந்த நியூஸ் ஐட்டம் சம்மந்தமாக அன்னைக்கே எல்லாத்தையும் கற்றுக்கணும்னு சொல்லி இன்டர்நெட்குள்ளே போவாங்க. இது தவறு. இப்படி போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தான் உண்டாகும், டைமும் தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மெயின் பேஜை நான் இப்போ எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நியூஸ், ஆப்கானிஸ்தானில் ஒரு சிவியர் எர்த்குவேக் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இது சம்மந்தமாக நியூஸ் வந்திருக்கு. Toll crosses 1400, another earthquake jolts Afghanistan. ஒரு துக்ககரமான ஒரு சம்பவம். அண்டை நாடான ஆப்கானிஸ்தானில் 1400க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்து போயிருக்காங்க எர்த்குவேக் காரணமாக. இந்த நியூஸ் எந்த சப்ஜெக்டை வச்சு படிக்கணும்னா மெயினாக ஜியோகிரஃபி வச்சு படிக்கணும். ஜியோகிரஃபியில் பிளேட் டெக்டானிக்ஸ் அப்படின்ற டாபிக் கீழே எர்த்குவேக்கை நீங்கள் அதுக்கப்புறம் புக்கில் படிப்பீங்க. இப்போது இந்த நியூஸை படிச்சிங்கன்னா உடனடியாக நெட்டுக்குள்ளே போய் எர்த்குவேக்னா என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாம். பேசிக்காக சில விஷயங்கள் லேர்ன் பண்ணால் போதும். ஓகேவா? இந்த எர்த்குவேக் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்திருக்கு. சில நாட்களுக்கு முன்னாடி இன்னொரு எர்த்குவேக்கும் அங்கே வந்துச்சு. முதல்ல வந்து எர்த்குவேக்குடைய மேக்னிடியூட் அதிகம், சக்தி அதிகம், 6.0. இந்த எர்த்குவேக்குடைய மேக்னிடியூட் கொஞ்சம் குறைவு, 5.2 மேக்னிடியூட். எர்த்குவேக்கில் பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான கான்செப்ட் இருக்குது. ஒன்று ஃபோக்கஸ், இன்னொன்று எபி சென்டர். எர்த்து சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, ஒரு பகுதியில் இந்த பூமியில் எர்த்குவேக் வருதுன்னா அந்த பகுதியை வந்து நம்ம எபி சென்டர்னு சொல்கிறோம். இது எர்த்து சர்ஃபேஸில் இருக்கும் எபி சென்டர். அந்த எபி சென்டருக்கு டைரெக்டாக கீழே பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய பாயிண்ட் பேர் ஹைப்போ சென்டர் அல்லது ஃபோக்கஸ். ஹைப்போ சென்டர் அல்லது ஃபோக்கஸ் பூமிக்கு கீழே இருக்கும், எபி சென்டர் பூமியினுடைய சர்ஃபேஸில் இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட்ஸை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1400 பேர் இறந்து போயிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் லேர்ன் பண்ணால் போதும். பொதுவாக அண்டை நாடுகளில் இந்த மாதிரி பேரிடர்கள் நடக்கும்போது இந்தியா முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ இந்தியா எப்படி ஹெல்ப் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். செகண்ட் நியூஸ், பாலிட்டியில் இந்த நியூஸ் வந்திருக்கு. கவர்னர் cannot sit over bills endlessly says சுப்ரீம் கோர்ட். ரொம்ப முக்கியமான நியூஸுங்க. சுப்ரீம் கோர்ட், ஏபெக்ஸ் ஜுடிஷியரி ஆஃப் இந்தியா, நீதித்துறையினுடைய மிக உயரிய நீதிமன்றமான சுப்ரீம் கோர்ட் கவர்னர்ஸ் சம்பந்தமாக ஒரு அப்சர்வேஷனை கொடுத்துருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் அப்சர்வேஷனும் பண்ணும், ஜட்ஜ்மெண்ட்ஸும் கொடுக்கும். ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது தீர்ப்பு, அப்சர்வேஷன் அப்படிங்கிறது ஒரு விடயம் சம்பந்தமாக அவங்களுடைய ஒப்பீனியனை கொடுப்பாங்க. இதுதான் அப்சர்வேஷன். ரீசெண்டாக இந்த அப்சர்வேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. எதில் கொடுத்துருக்காங்கன்னா பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 143 நினைக்கிறேன், if I am correct. பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது பிரசிடென்ட் சுப்ரீம் கோர்ட் கிட்ட இருந்து அட்வைஸ் வாங்கலாம். ஓகேங்களா? ஸோ இதற்கு கீழே தான் இவங்க அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ எதை அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னா சமீப காலத்தில் சில மாநிலங்களில் கவர்னர் அந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு தடையாக இருக்காரு, பில்ஸை சரியாக பாஸ் பண்ண மாட்டுறாரு, டிலே பண்ணுறாரு அப்படின்ற சர்ச்சை எழுதுது. மெயினாக தமிழ்நாட்டிலையும் வெஸ்ட் பெங்கால்லையும் எழுதுது. ஃபர்தராக இது சம்மந்தமாக இப்போ சுப்ரீம் கோர்ட் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. கவர்னர்ஸ் இந்த பில்ஸை இன்டெஃபினிட்டாக ஹோல்டு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி டைம் லைன்ஸை கொடுத்தாங்க. 1 month, 3 months இந்த டைம் லைன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க.
ஸோ இந்த மேட்ரு சம்மந்தமாக ஃபர்தராக ஒரு அப்டேட்டாக நாம் இந்த நியூஸை பார்க்குறோம். இப்போது எஸ்சி பெஞ்ச் என்ன சொல்லுதுன்னா, பெஞ்சுங்கிறது குரூப் ஆஃப் ஜட்ஜஸ், இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கவர்னர் இந்த பில்ஸில் என்லெஸ்ஸாக உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு முக்கியமான அப்சர்வேஷன், நீங்கள் இதை நோட்ஸாக எடுத்து வைக்கணும். கவர்னர்ஸ் குட் நைதர் டிலே த விஸ்டம் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர். பாருங்க, முக்கியமான அப்சர்வேஷன். சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, லெஜிஸ்லேச்சர் இருக்கு இல்லையா, சட்டமன்றம், அதாவது ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய அந்த சட்டமன்றம், இதை வந்து கவர்னர் டிலே பண்ணக்கூடாது. அந்த விஸ்டமை அவங்க வந்து டிலே பண்ணக்கூடாது. இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, சட்டமன்றம் எடுக்கக்கூடிய முடிவுகள் விஸ்டமாக நம்ம பார்க்குறோம், அது அறிவு சார்ந்து இருக்கு. மக்களுடைய தேவைகளுக்காக சில மசோதாக்களை கொண்டு வராங்க, அதை சட்டமாக மாற்றணும். இங்கே கவர்னர்ஸ் அதை டிலே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் நார் இம்பீட் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இந்த மாதிரி பில்ஸை டிலே பண்ணுறது இன்டெஃபினிட்டாக கான்ஸ்டியூஷனுக்கே எதிரானது, அரசியலமைப்பினுடைய அந்த செயல்பாடுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ ஆர்கன் கேன் இம்பயர் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். எந்த ஒரு அமைப்பும் கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக செயல்படக்கூடாது. இங்கே ஒரு சில கவர்னர்ஸ் செயல்பட்டுருக்காங்க அப்படிங்கிறத இந்த நியூஸ் சொல்லுது. ஃபர்ஸ்ட் 2 பேராகிராஃப்லேயே முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசி பேராகிராஃப்க்கு வாங்க. இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, சுப்ரீம் கோர்ட் கிட்ட ஆர்டிகல் 200 பற்றி பேசியிருக்கு. கவர்னர்ஸ் ஹேட் அப்சல்யூட் பவர் டு வித்ஹோல்ட் ஸ்டேட் பில்ஸ். ஓகேங்களா, இது சென்டர்னுடைய ஸ்டாண்டு. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டே ஏற்கனவே என்ன சொல்லியிருக்குன்னா, டைம் லைன்ஸை கொடுத்துருக்கு. அதனால ஆர்டிகல் 200 கீழே கவர்னருக்கு பவர் இருந்தாலும் அந்த பவர் அவர் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஸோ இதுதான் கவர்னர் சம்பந்தமாக சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்கக்கூடிய அப்சர்வேஷன். அடுத்து கீழே வாங்க, எக்கனாமி சப்ஜெக்ட் ஒரு நியூஸ் இருக்கு. இந்தியா செட்ஸ் ஐ ஆன் 1 trillion செமிகண்டக்டர் மார்க்கெட், பிஎம் ப்ராமிசஸ் ஃபாஸ்டர் அப்ரூவல்ஸ். ரொம்ப முக்கியமான நியூஸுங்க. இந்த செமிகண்டக்டர்ன்றதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வரும், செல்ஃபோன் கம்ப்யூட்டர்லாம் வரும். பல ஆண்டுகளாக இந்தியா இந்த செமிகண்டக்டர்னு வரும்போது மற்ற நாடுகள் கிட்ட தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு தைவான் கிட்ட இருந்து வாங்குறோம், இன்னும் சில நாடுகள் கிட்ட இருந்து வாங்குறோம். இந்த செமிகண்டக்டரை இந்தியா ஃபியூச்சரில் நாமே மேனுஃபேக்சர் பண்ணணும். இதில் நமக்கு செல்ஃப் ரிலையன்ஸ் தேவை, சுயசார்பு தேவை. சிறிய நாடுகளான தைவான், சவுத் கொரியாலாம் பார்த்தீங்கன்னா இந்த செமிகண்டக்டரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. செமிகண்டக்டர் மார்க்கெட்டை எது கீழே பார்க்குறீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் செக்டர் கீழே பார்க்குறீங்க. ஏற்கனவே மேக் இன் இந்தியா அப்படின்ற ஸ்கீம் கீழே மேனுஃபேக்சரிங் செக்டரை டெவலப் பண்ணுறதுக்காக முயற்சியில் இந்தியன் கவர்மெண்ட் ஈடுபட்டிருக்கு. அப்போது இந்த நியூஸை நீங்கள் மேக் இன் இந்தியா கீழேயே நீங்கள் பார்க்கலாம். மேக் இன் இந்தியா மிஷன், அதற்கு கீழே ஸ்பெசிஃபிக்காக இப்போ செமிகண்டக்டர் மார்க்கெட்டை நாம் வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ண போகிறோம். இதை எப்படி ஸ்ட்ரெங்தன் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இண்டிஜினைசேஷன் மூலமாக, சுயமான முயற்சி மூலமாக நாமே தொழில்நுட்பத்தை வளர்த்து இதன் மூலமாக செமிகண்டக்டர்ஸை நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஏதாவது முக்கியமான ஃபேக்ட்ஸ் எதாவது இருந்ததுன்னா அதை நீங்கள் எடுங்க போதும். உதாரணத்துக்கு அந்த மார்க்கெட்டுடைய வேல்யூ என்ன அதை நோட் பண்ணலாம். $1 trillion. 1 trillion 1000 பில்லியன். சரியா, இப்போ 1 trillion எவ்வளோங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஐடியா தரேன். இந்தியன் எக்கனாமியுடைய டோட்டல் சைஸு 3.5 trillion. 3.5 trillion செமிகண்டக்டர் மார்க்கெட் மட்டுமே 1 trillion. அப்போ இதில் நம்ம ஒர்க் பண்ணோம்னா இது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜாப்ஸ் கிரியேட் பண்ண முடியும், நிறைய எக்ஸ்போர்ட் பண்ண முடியும், இதனால் நம்முடைய ட்ரேடை இம்ப்ரூவ் பண்ண முடியும். இது நம்முடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் நாமளே செமிகண்டக்டர்ஸை மேனுஃபேக்சர் பண்ணும்போது மற்ற நாடுகள்கிட்ட இருந்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, இம்போர்ட்ஸ்க்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. பிரைம் மினிஸ்டர் மோடி செமிகண்டக்டர் சிப்ஸை டிஜிட்டல் டைமண்ட்ஸ் அப்படின்னு வர்ணிச்சிருக்காரு. ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, டிஜிட்டல் டைமண்ட். இந்த நியூஸ் ஃபர்தராக பேஜ் நம்பர் 12 கண்டினியூ ஆகுது. பேஜ் நம்பர் 12 இன்னும் சில அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு முக்கியமான அப்டேட் இதில் இருக்கு. இந்தியா ரீசெண்டாக ஒரு செமிகண்டக்டரை நாமே டெவலப் பண்ணியிருக்கோம். இதுதான் பேஜ் நம்பர் 15 இருக்குது, பேஜ் நம்பர் 12 இல்லை, ராங்காக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அதனுடைய பேர் விக்ரம் 32 பிட் சிப். ஓகேங்களா, இதை நீங்கள் நோட் பண்ணணும். PM Narendra Modi was presented a memento containing
மேட் இன் இந்தியா விக்ரம் 32-bit ப்ராசஸர். ஓகேங்களா, செமிகண்டக்டர் பேர் விக்ரம். ரைட், இது யார் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவுடைய 2 கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஸ்பேஸ் ஏஜென்சியான இஸ்ரோ, ISRO, அதை நோட் பண்ணணும். அடுத்து SCL செமிகண்டக்டர் லேபரட்டரி. இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனில் எதிர்பார்க்கலாம். இந்த செமிகண்டக்டர் சிப் மெயினாக எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரோனுடைய ஸ்பேஸ் லான்ச்சஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ராக்கெட்ஸ் மூலமாக சேட்டலைட்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணுறாங்களே, அதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக இந்த செமிகண்டக்டர் டெவலப்மெண்ட்டை எந்த மிஷன் கீழே இந்தியன் கவர்மெண்ட் பண்ணுதுன்னா இந்தியன் செமிகண்டக்டர் மிஷன். அதையும் நீங்கள் நோட் பண்ணணும். லார்ஜர் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா மேக் இன் இந்தியா, செமிகண்டக்டர்னு வரும்போது இந்தியன் செமிகண்டக்டர் மிஷன். ரைட்டுங்களா, அடுத்த நியூஸ் பார்த்துருவோம். இன்னைக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். கடந்த சில நாட்களில் பார்க்காத சப்ஜெக்டை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். என்விரான்மெண்ட்டை பார்த்துருவோம். பேஜ் நம்பர் 14ல் ஒரு நியூஸ் இருக்கு. COP30 to focus on known solution says its president. Subject environment. COP அப்படிங்கிற மீட்டிங் ரெகுலராக உலக நாடுகள் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. COP அப்படின்றது கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ். இது எதற்கீழே நடக்குதுன்னா UNFCCC, UN ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்ற அந்த ஃப்ரேம்வொர்க் கீழே ஒரு அமைப்புன்னு நீங்கள் அதை புரிஞ்சுக்கலாம். இதற்கீழே ரெகுலராக அந்த COP மீட்டிங்ஸை நடத்துவாங்க. இந்த COP மீட்டிங் ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் கிளைமேட் சேஞ்சை நம்ம மிட்டிகேட் பண்ணுறதுக்கு, அதாவது அதனுடைய எஃபெக்டை குறைக்கிறதுக்கு நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நடவடிக்கைகளை எடுப்பாங்க. இதற்கான பேச்சுவார்த்தைகளும் நடக்கும். இதுதான் இந்த COP மீட்டிங். இப்போ நெக்ஸ்ட் COP மீட்டிங் எப்போ நடக்க போகுதுன்னா இந்த வருடம் நவம்பர் மாதம் பிரேசில் நாட்டில் நடக்க போகுது. பெலம்ங்கிற சிட்டியில் நடக்க போகுது. அப்போ பிரேசில் பெலம் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். COP30 30வது மீட்டிங் COP30, இதை நோட் பண்ணணும். எந்த அமைப்புக்கு நடக்குது, ஃப்ரேம்வொர்க் என்ன, UNFCCC. சரியா, இதெல்லாம் முக்கியமான ஃபேக்ட்ஸுங்க. அதை தாண்டி கான்செப்ஷுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங்கில் அந்த பிரசிடென்ட் என்ன சொல்கிறாரு, நாம் சொல்யூஷன்ஸை நோக்கி போவோம். மெயினாக இதை சட்ட ரீதியாக பார்க்க வேணாம், டெக்ஸ்டாக பார்க்க வேணாம்னு சொல்கிறார். இதுக்கு முன்னாடி நடந்த COP மீட்டிங்ஸில் சில உடன்படிக்கைகள் கொண்டு வரப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு பாரிஸ் அக்ரிமெண்ட், அதுவும் இந்த நியூஸில் சொல்லப்பட்டிருக்கு. பாரிஸ் அக்ரிமெண்ட் COP21 மீட்டிங் கீழே இந்த அக்ரிமெண்ட்டை கொண்டு வந்தாங்க. பாரிஸ் அக்ரிமெண்ட் 2015. இப்போ இந்த அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு அக்ரிமெண்ட். இதுதான் ஃபஸ்ட்டு லீகலி பைண்டிங் அக்ரிமெண்ட். எல்லா நாடுகளும் இதை கம்பல்சரியாக ஃபாலோ பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இந்த அக்ரிமெண்ட் என்ன சொல்லுதுன்னா டெவலப்டு நாடுகளும் சரி டெவலப்பிங் நாடுகளும் சரி முடிஞ்ச வரைக்கும் இந்த கிளைமேட் சேஞ்ச் மிட்டிகேஷனுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும், கார்பன் எமிஷனை குறைக்கணும். டெவலப்டு நாடுகள் டெவலப்பிங் நாடுகளுக்கு டெக்னாலஜியை ஷேர் பண்ணணும், ஃபண்டிங் பண்ணணும். டெவலப்பிங் நாடுகளும் இதற்கான முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் எடுத்தால் தான் இந்த குளோபல் டெம்பரேச்சர் இன்க்ரீஸை நீங்கள் ஒரு 2% செல்சியஸ்க்கும் குறைவாக ஸ்டாப் பண்ண முடியும். முடிஞ்ச வரைக்கும் 1.5%ஓட அதை நம்ம ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு பாரிஸ் அக்ரிமெண்ட் சொல்லுது. இப்போ இந்த அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னிஃபிகண்ட்டான அக்ரிமெண்ட். ஆனால் இதில் பிரச்சனை என்னென்னா இது ஒரு லீகல் அக்ரிமெண்ட். இந்த மாதிரி அக்ரிமெண்ட்ஸை நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. காரணம் என்னென்னா இதில் நிறைய ரூல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு டெக்ஸ்டாக தான் பார்க்கப்படுது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக பெருசாக நகர்வு இல்லை. அதனால் இப்போ பிரசிடென்ட் என்ன சொல்கிறாருன்னா இந்த 2025 COP30 மீட்டிங்கில் சொல்யூஷன் நோக்கி போவோம், ப்ராக்டிக்கலாக பேசுவோம், நெகோஷியேஷனில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம், இம்ப்ளிமெண்டேஷனில் ஃபோக்கஸ் பண்ணுவோம், பெருசாக டெக்ஸ்ட்டில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்போ இந்த பிரசிடென்ட் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு லாஜிக் தான். ஏன்னா அந்த டெக்ஸ்ட்லேயே ஃபோக்கஸ் பண்ணுறோம். இதனால் என்ன நடக்குதுன்னா நாடுகள் இதை பின்பற்ற மாட்டுறாங்க. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இல்லை. உதாரணத்துக்கு ரீசெண்டாக அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்லேருந்து அவர் விலகிட்டார், அமெரிக்காவை விலக்கி கொண்டு வந்துட்டார். இப்போ தொடர்ந்து இதே நிலைப்பாட்டு தான் அவர் எடுக்கிறார். இப்போ ரொம்ப ரிஜிடாக லீகல் ஃப்ரேம்வொர்க்கை கொண்டு வரதுக்கு பதிலாக ப்ராக்டிக்கல் சொல்யூஷனை நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்கிறார். இதை நீங்கள் நோட் பண்ணுங்கள். கிளைமேட் சேஞ்ச் பொறுத்த வரைக்கும் டெவலப்டு நாடுகளுக்கும் டெவலப்பிங் நாடுகளுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. டெவலப் நாடுகளுக்கு தனி இன்ட்ரெஸ்ட் இருக்கும், டெவலப்பிங் நாடுகளுக்கு தனி இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த டெவலப்டு நாடுகள் இந்த டெவலப்பிங் நாடுகள் மேலே குற்றச்சாட்டுவாங்க. இந்தியா சைனா போன்ற நாடுகளை என்ன சொல்லுவாங்கன்னா உங்ககிட்ட தான் பாப்புலேஷன் அதிகம் இருக்குது, ஜனத்தொகை அதிகம், நீங்கள் தான் அதிகமாக எமிஷன் பண்ணுறீங்கன்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிற லாஜிக் புரியுது இல்லையா? மக்கள் தொகை அதிகம், நாம தான் இந்த அட்மாஸ்பியரில் அதிகமாக எமிட் பண்ணுறோம், கிளைமேட் சேஞ்சுக்கு நீங்கள் தான் காரணம் அவங்க குற்றச்சாட்டுறாங்க.
இந்த மேலோட்டமாக பார்க்க சரி மாதிரி தான் தெரியும், ஆனால் உற்று பார்த்தீங்கன்னா இது நியாயம் கிடையாது. ஏன்னா நம்மக்கிட்ட பாப்புலேஷன் அதிகமாக இருக்கலாம், ஆனால் தனிநபர் வச்சு பார்க்கும்போது அவங்க தான் அதிகமாக எமிட் பண்ணுவாங்க இல்லையா? நீங்கள் அமெரிக்கா போன்ற நாடுகளில் பாருங்கள், தனிநபர் ஒரு பெரிய காரில் போவார், பெரிய வீட்டில் வசிப்பார். இந்த அட்மாஸ்பியர் அதிகமாக பொல்யூட் பண்ணுறது அவங்க தான். இப்போ பெர் கேபிட்டான்னு பார்க்கும்போது பொல்யூஷனுக்கு முக்கிய காரணம் அவங்க. இதை யார் சுட்டி காட்டுவோம்னா நாம் சுட்டி காட்டுவோம். இந்தியா, சைனா போன்ற டெவலப்பிங் நாடுகள் சுட்டி காட்டுவோம். இப்போ இந்த கிளைமேட் சேஞ்ச் டாக்குன்னு வரும்போது நாடுகள் எப்படி அணி சேரும்னா, ஒரு பக்கம் டெவலப் நாடுகளாக அணி சேரும், இன்னொரு பக்கம் டெவலப்பிங் நாடுகளாக அணி சேரும். இந்த டெவலப்பிங் நாடுகள் இந்த டெவலப் நாடுகள் கிட்ட இருந்து ஃபண்டிங் கேட்பாங்க, டெக்னாலஜியும் கேட்பாங்க. ஏன் நீங்கள் ஆல்ரெடி டெவலப் ஆகிட்டீங்க, எப்படி டெவலப் ஆனீங்க? எங்களெல்லாம் ஒரு காலத்தில் சுரண்டி தான் நீங்கள் டெவலப் ஆனீங்க இல்லையா? ஏகாதிபத்தின் மூலமாக எங்களை சுரண்டி எங்கள் கிட்ட இருக்க இயற்கை வளங்களை திருடி தான் நீங்கள் டெவலப் ஆனீங்க. சரி, அது முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் ரொம்ப டெவலப்டாக இருக்கீங்க, டெக்னாலஜி அதிகம் வச்சுருக்கீங்க, முன்னேறி இருக்கீங்க, இப்போ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த ஹெல்ப் நீங்கள் பண்ணாதான் எங்களாலேயும் சில முயற்சிகள் எடுக்க முடியும். கிளைமேட் சேஞ்சுக்காக நம்ம 2 பேரும் இணைந்து செயல்படணும் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அடுத்த நியூஸ் பார்ப்போமா? எடிட்டோரியல் பேஜுக்கு வருவோம். எடிட்டோரியலில் ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்றது பெரிய மித்துங்க. கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க ஆரம்பிக்கும் போது முதல் ஒரு 15 நாள் எடிட்டோரியல் படிக்க வேண்டாம். ஏன்னா பேசிக் நாலேஜ் இல்லாமல் எடிட்டோரியல் புரியாது. எடிட்டோரியல் இன்னொரு நியூஸ் ஆர்டிக்கல், அவ்வளோதான். சிலபஸ்க்கு சம்மந்தமான ஒரு நியூஸ் வந்தால் தான் படிக்கணும். அதை தாண்டி ரொம்ப இன்டெப்த்தாக போகிறாங்கன்னா நீங்கள் ஓரளவில் ஸ்டாப் பண்ணிக்கணும், ஃபுல்லாலாம் படிக்க வேண்டாம். அது இல்லாமல் நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குது, ஸ்டாட்ஸ் இருக்குது, இன்ஃபர்மேஷன் இருக்குது, டேட்டா இருக்குன்னு அதையும் விட்டுருங்க. சம்மந்தமான ஆர்டிக்கலை மட்டும்தான் படிக்கணும். அதையுமே எந்த அளவுக்கு படிக்கணுமோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் படிக்கணும். இப்போ இன்றைக்கி பாருங்கள், சுப்ரீம் கோர்ட் சம்மந்தம் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. இந்தியா நீட்ஸ் மோர் விமன் ஜட்ஜஸ் இன் த சுப்ரீம் கோர்ட். ஒரு சீனியர் அட்வொகேட் இந்த எடிட்டோரியல் எழுதியிருக்காங்க. முதல் ஒரு 4 பேராகிராஃபில் தான் இந்த நியூஸ் இருக்குது, கண்டென்ட் இருக்குது, நாலேஜ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். அதை தாண்டி நீங்கள் ரொம்ப உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ண வேணாம். ஓகேங்களா? இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஜுடிஷியரி கீழே வருது, நீதித்துறை கீழே வருது. இந்த நீதித்துறையில் விமனுடைய பார்ட்டிசிபேஷன் குறைவாக இருக்குது, அதாவது விமன் ஜட்ஜஸ் குறைவாக இருக்காங்க, இவங்கள அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமான நியூஸ். ஜெண்டர் ஈக்குவாலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். பொதுவாகவே பல்வேறு இன்ஸ்டிடியூஷன்ஸில், அமைப்புகளில் ஆண்களினுடைய நம்பர் தான் அதிகமாக இருக்குது, பெண்களுடைய நம்பர் குறைவாக இருக்குது. இதை நீங்கள் ஜுடிஷியரியிலே பார்க்குறீங்க. தற்போதைக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா 34. இந்த 34 ஜட்ஜஸில் ஒரே ஜட்ஜ் மட்டும்தான் விமன் ஜட்ஜ். இதில் பிரச்சனை என்ன? இப்போ விமனுடைய வாய்ஸ் அந்த அளவுக்கு இல்லை இல்லையா? அதற்கு ஒரு உதாரணமாக சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் அந்த சிங்கிள் விமன் ஜட்ஜ் அவங்களுடைய கருத்தை சொல்லியிருக்காங்க, ஆனால் அது பெருசாக எடுபடலை, கேட்கப்படலை. காரணம் என்னென்னா, விமன் ஜட்ஜஸுடைய நம்பரே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது விமனுடைய பார்ட்டிசிபேஷனை ஜுடிஷியரிலையும் இன்க்ரீஸ் பண்ணணும், அவேர்னஸை இன்க்ரீஸ் பண்ணணும். அதை தாண்டி இந்த ஜட்ஜஸுடைய செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இதுவும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும், அக்கௌண்டபிளாக இருக்கணும். இதில் ஃபேவரட்டிசம் இருக்கக்கூடாது, பயஸ் இருக்கக்கூடாது. அப்போ தான் விமன் ஜட்ஜஸும் அதிகமாக ஜுடிஷியரிக்குள்ளே வருவாங்க அப்படின்னு இந்த அட்வொகேட் சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா போதும். எடிட்டோரியல் பேஜில் கீழே ஒரு நியூஸ் இருக்குது. இது ஆப்கானிஸ்தான் எர்த்குவேக் பார்த்தோம் இல்லையா, இது சம்மந்தமாக ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. இந்த ரைட்டர் என்ன சொல்கிறாருன்னா, எர்த்குவேக்ஸ் நீட் நாட் பி டெட்லி இஃப் பில்டிங் கோட்ஸ் ஆர் ஃபாலோடு ஸ்ட்ரிக்ட்லின்னு சொல்கிறார். எர்த்குவேக் இருந்த தவிர்க்க முடியாது, அதை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஆனால் அதில் ஏற்படக்கூடிய டேமேஜ் இருக்கு இல்லையா, இதை நம்ம நல்லாவே தவிர்க்கலாம். எப்படின்னா, பில்டிங் கோட்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறார். பில்டிங் கோட் அப்படின்றது ஒரு நாட்டுடைய கவர்மெண்ட் அந்த பில்டிங்ஸை எப்படி கட்டணும் அப்படிங்கிறதுக்கு சில கைட்லைன்ஸை கொடுத்துருப்பாங்க டெக்னிக்கலாக. இதுதான் பில்டிங் கோட். இந்தியாவுக்கும் அப்படி ஒரு பில்டிங் கோட் இருக்குது. இதை ஃபாலோ பண்ணி கட்டியிருந்தாங்கன்னா உயிரிழப்பு அந்தளவுக்கு இருக்காது, சேதாரம் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இது லாஜிக்கல் தானே? இப்போ நீங்களே பாருங்கள், பெரிய பெரிய சிட்டிஸ்லலாம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சயின்டிஃபிக்காக இருக்காது. இந்த பில்டிங்ஸ்லாம் கேப்பே இல்லாமல் கட்டியிருப்பாங்க. நிறைய பில்டிங்ஸ் வந்து அன்சைன்டிஃபிக்காக இருக்கும். இதனால் என்ன ஆகிடும்னா, ஒரு வேளை எர்த்குவேக் வருதுன்னா, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், காட் ஃபார்பிட் எர்த்குவேக் வருதுன்னா இழப்பு அதிகமாக இருக்கும் இல்லையா? ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் குஜராத்தில் பார்த்தீங்கன்னா 2001 ஒரு பெரிய எர்த்குவேக் வந்துச்சு, பூஜ் எர்த்குவேக். பெரிய பெரிய வீடுகள்லாம் இடிஞ்சு போச்சு, மக்கள் லட்சக்கணக்கில் இறந்து போனாங்க. ஆனால் இந்த பூஜ் பகுதிகளில் நிறைய மக்கள் வந்து சின்ன சின்ன குடிசையில் வாழ்ந்தாங்க. அவங்களும் அந்த எர்த்குவேக் அஃபெக்ட் பண்ணல. காரணம் என்னென்னா, இந்த மக்கள் பல நூற்றாண்டுகளாக அந்த எர்த்குவேக்கை பார்த்துருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். அவங்க இப்படி தான் இந்த வீடை வடிவமைக்கணும் அப்படின்னு
பிளான் பண்ணி தான் வடிவமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா எர்த்குவேக்கில் அஃபெக்ட் ஆகலை. இதெல்லாம் உதாரணம். அப்போ எங்கெல்லாம் முடியுதோ அப்போ இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா மக்கள்கிட்ட இருந்து இந்த ட்ரெடிஷ்னல் நாலேஜையும் அப்டெயின் பண்ணணும். ட்ரெடிஷ்னல் நாலேஜ்ன்றது மக்கள்கிட்ட நேச்சுரலாகவே இருக்கக்கூடிய நாலேஜ். நூற்றாண்டுகளாக இந்த பேரிடர்களை அவங்க பார்த்து சந்தித்து இதில் சில லெசன்ஸ் அவங்க லேர்ன் பண்ணி வச்சுருப்பாங்க. இதையுமே கவர்மெண்ட் லேர்ன் பண்ணி இதில் இன்கார்பரேட் பண்ணணும்னா பில்டிங் கோடில் இன்கார்பரேட் பண்ணணும். ஜப்பான் ஒரு சிறந்த உதாரணங்க. ஒரு சில ஐலாண்ட்ஸ் தான் ஜப்பான், அங்கே ரெகுலராக எர்த்குவேக் வரும். ஆனாலும் ஜப்பான் இதை அழகாக மேனேஜ் பண்ணுது. ஏன்னா சயின்ஸை யூஸ் பண்ணி இந்த பில்டிங்ஸை வந்து சயின்டிஃபிக்காக பில்ட் பண்ணியிருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் கான்கிரீட்டில் பில்டிங் இருக்காது, மெட்டலை யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருப்பாங்க. தேவைப்பட்டால் வுட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த் பெட்டராக இருக்கும். ஒருவேளை எர்த்குவேக்கே வந்தாலும் அந்த ஷாக்ஸை அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு அந்த பில்டிங்கை அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க. பேஜ் நம்பர் 8 வாங்க. ஸ்டேட் நியூஸ் இருக்குது. ஸ்டேட் நியூஸ்லேயும் இன்டைரக்டாக நமக்கு சில விடயங்கள் தேவைப்படும். ஸ்டேட் நியூஸ், சிட்டி நியூஸில் இன்டைரக்டாக சிலபஸ் சம்மந்தமாக ஏதாவது நியூஸ் இருந்திருக்குன்னா அதை நீங்கள் எடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா தென்னரசு தமிழ்நாடு ஸ்டேட் மினிஸ்டர், இவர் வந்து ஜிஎஸ்டி சம்மந்தமாக அவருடைய ஒப்பீனியனை சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷுட் ப்ரொடெக்ட் ஸ்டேட்ஸ் ரெவன்யூ ரிசிப்ட்ஸ் வைல் ரேஷனலைசிங் ஜிஎஸ்டி. இந்த ஜிஎஸ்டி விவகாரம் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இருக்கு ரெகுலராக. நீங்கள் அதை நியூஸில் கண்டினியூஸாக படிப்பீங்க. ஜிஎஸ்டி தான் இந்தியாவுடைய பிரதானமான இன்டைரக்ட் டேக்ஸ், மறைமுக வரி. இதற்கு முன்னாடி நிறைய மறைமுக வரிகள் இருந்தது. இன்டைரக்ட் டாக்ஸஸ், சேல்ஸ் டேக்ஸ், சர்வீஸ் டேக்ஸ், கஸ்டம்ஸ், இதெல்லாம் தனித்தனியாக இருந்தது. 2017 எல்லாத்தையும் இன்டிகிரேட் பண்ணி ஒரு இன்டிகிரேட்டட் டேக்ஸாக அந்த ஜிஎஸ்டியை கொண்டு வந்தாங்க. ஜிஎஸ்டி கான்செப்ட் நல்ல கான்செப்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல கான்செப்ட் தான். இதன் மூலமாக டேக்ஸ் ரேஷனலைசேஷன் பண்ணலாம். ரேஷனலைசேஷன் அப்படின்றது அந்த டேக்ஸ் வந்து கரெக்டாக அப்ளிகபிளாக இருக்கும், ஓவர் சார்ஜிங் இருக்காது. அந்த டாக்ஸேஷன் பேஸையும் நம்மளால் நல்லா வைடன் பண்ண முடியும். இதன் மூலமாக டெவலப்மெண்ட்டும் நம்ம கொண்டு வரலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டும் இந்தியாவுக்குள்ளே அதிகமாக கொண்டு வரலாம். பல நாடுகள் ஜிஎஸ்டி மூலமாக டெவலப்மெண்ட்டை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஜிஎஸ்டிங்கிறது நல்ல கான்செப்ட் தான். ஆனால் 2017 இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய முறை பார்த்தீங்கன்னா இதில் நிறைய சிக்கல்கள் இருந்தது. நிறைய பேரால் வேகமாக ஜிஎஸ்டிக்கு அடாப்ட் பண்ண முடியல. நிறைய பிஸ்னஸஸ் நஷ்டத்தையும் சந்தித்தாங்க. அது இல்லாமல் 2017 அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு ரெவென்யூ அஃபெக்ட் ஆச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி தனித்தனி டாக்ஸஸாக இருந்தது. இப்போ எல்லாத்தையும் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அதனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 5 இயர்ஸ்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் காம்பன்சேஷன் பண்ணாங்க 2022 வரைக்கும். சரிங்களா? இதுதான் பேக்ரவுண்ட், ஜிஎஸ்டியுடைய பேக்ரவுண்ட். இப்போ ரீசெண்டாக என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டியில் மறுபடியும் சில சேஞ்சஸ் கொண்டு வர போகிறாங்க. ஜிஎஸ்டியில் மொத்தம் 4 டேக்ஸ் ரேட் இருக்குது. 5%, 12%, 18%, 28% இஃப் ஐம் கரெக்ட். 4 ஸ்லாப்ஸ் இருக்குது. இந்த 4 ஸ்லாப்பை இப்போ 2 ஸ்லாப் ஆக்க போகிறாங்க. இதுதான் இந்த ரேஷனலைசேஷன். இந்த ரேஷனலைசேஷன் பண்ணால் மக்களுக்கு இந்த வரி சுமை குறையும். ஸோ இதற்காக தான் இந்த ரேஷனலைசேஷன் பண்ண போகிறாங்க. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் இதுக்குள்ளே வராங்க. இப்போ மக்களுக்கு சுமை குறைஞ்சாலும் ஸ்டேட்ஸ்க்கு இதனால் ரெவென்யூ குறையும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிக்குள்ளே 2 கம்போனன்ட் இருக்குது, ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி. இப்போ நீங்கள் 10 ரூபா ஜிஎஸ்டி கட்டுறீங்கன்னா 5 ரூபா ஸ்டேட்டுக்கு போகும், 5 ரூபா சென்ட்ரலுக்கு போகும். இப்போ ஒட்டுமொத்தமாக ரேட்ஸை குறைக்கிறாங்கன்னா ஸ்டேட்டுக்கு ரெவென்யூ குறையும் இல்லையா? இப்போ இதை ஈடு கட்டணும். இப்போ மறுபடியும் ஸ்டேட்ஸ் என்ன சொல்கிறாங்க, 2017 நீங்கள் பண்ண மாதிரி மறுபடியும் எங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுங்க. ஒரு 5 வருஷம் நீங்கள் காம்பன்சேஷன் கொடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். அதுக்குள்ளே நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். நாங்கள் ஸ்டேட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எங்கள் ஜிஎஸ்டியை நாங்கள் அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணிப்போம், ரெவென்யூ ஜென்ரேஷனை அதிகப்படுத்திப்போம், அதற்கான வழிவகைகளை நாங்கள் தேடிப்போம். இப்போதைக்கு நீங்கள் எங்களுக்கு காம்பன்சேட் பண்ணுங்கள் அப்படின்னு ஸ்டேட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. நிறைய ஸ்டேட்ஸ் இதை சொல்கிறாங்க. இப்போ தமிழ்நாடும் இதை சொல்லுது. இதுதான் தென்னரசு அவர்களுடைய பேச்சு மூலமாக நீங்கள் பார்க்குறீங்க. இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸில் பிரீஃபாக பார்த்துருவோம். ஈரான் ஓப்பன் டு நியூக்ளியர் டாக்ஸ், ரிஜெக்ட்ஸ் கர்ப்ஸ் ஆன் இட்ஸ் மிசைல் ப்ரோக்ராம். இந்த ஈரான் நியூக்ளியர் டாக்ன்றது பல ஆண்டுகளாக பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு விவகாரம். ஈரான் வெஸ்ட் ஏஷியாவில் இருக்குது. இந்த நாடு 1979 வரைக்கும் மேற்கத்திய நாடுகளுடைய நண்பனாக இருந்தது. மேற்கத்திய நாடுகள்னு நம்ம சொல்கிறது ஒரு பக்கம் அமெரிக்கா, இன்னொரு பக்கம் வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ், ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, யூகே, இவங்கெல்லாம் வருவாங்க. இவங்கெல்லாம் அரசியல் ரீதியாக ஒரு குரூப்பாக செயல்படுவாங்க. 1979 வரைக்கும் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோடு தான் ஈரான் இருந்தது.
1979 ஒரு புரட்சி வெடிக்குது, ஈரானியன் ரெவல்யூஷன். இதற்கு அப்புறம் ஈரான் தன்னுடைய இறையாண்மையை நிலைநாட்டுது. இனிமே உங்க கீழே நான் இருக்க மாட்டேன், நான் தனித்து செயல்பட போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதனால இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு ஈரான் மேல கோவம், இன்னைக்கு வரைக்கும் அந்த கோவம் இருக்குங்க. இதுதான் பேக்ரவுண்ட். ஒரு காலத்துல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுடைய லீடரான அமெரிக்காவே ஈரானுக்கு தன்னுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராமை டெவலப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாங்க. ஏன்னா அப்போ எல்லாரும் ஒரே குரூப்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஈரான் இருந்து வந்ததுனால அதுக்கப்புறம் ஈரான் சுயமா தன்னுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராமை டெவலப் பண்ணுது. நியூக்ளியர் ப்ரோக்ராம்ன்றது ஆயுதம் மட்டும் கிடையாது. இந்த நியூக்ளியர் ரிசர்ச் பண்ணி இதை மக்களுடைய பயன்பாட்டுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் நியூக்ளியர் ப்ரோக்ராம். இதற்காக தான் என்னுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராமை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு ஈரான் சொல்றாங்க. ஆனால் மேற்கத்திய நாடுகள் என்ன குற்றச்சாட்டுறாங்கன்னா, இல்லை நியூக்ளியர் ப்ரோக்ராம்ன்ற பேரில் நீங்கள் அணு ஆயுதத்தை டெவலப் பண்ண பார்க்குறீங்க, மற்ற நாடுகளை அச்சுறுத்துறீங்க, தேவைப்பட்டால் நீங்கள் மற்ற நாடுகளை அட்டாக் கூட பண்ணுவீங்க, இதை நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு மேற்கத்திய நாடுகள் சொல்கிறாங்க. வெஸ்ட் ஏஷியாவில் இருக்க பல நாடுகள் மேற்கத்திய நாடுகளோட கூட்டாளிகள். சவுதி, யுஏஇ, ஜார்டன், பஹ்ரைன், இந்த மாதிரி பல நாடுகள் இருக்கு. அப்போ இந்த மேற்கத்திய நாடுகள் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பகுதி எங்களுக்கும் ரொம்ப முக்கியம், எங்களுடைய கூட்டாளிகள் இருக்காங்க, இந்த பகுதி அமைதியான பகுதியாக இருக்கணும், ஆனால் நீ நியூக்ளியர் வெப்பன்ஸை டெவலப் பண்ண பார்க்குறேன்னு இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரி சொல்றாங்க. ஈரான் இதை மறுக்குதுங்க. இதனால சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் ஈரான் மேலே சாங்ஷன்ஸை விதிச்சாங்க, தடைகளை விதிச்சாங்க. இப்போ மேற்கொண்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க. இந்த பேச்சுவார்த்தை தான் ஈரான் நியூக்ளியர் டாக்ஸ்ன்னு சொல்றோம். இந்த பேச்சுவார்த்தையினுடைய அஃபிஷியல் நேம் வந்து JCPOA. ஓகேங்களா, ஜஸ்ட் மைண்ட்ல வச்சுங்க, JCPOA. இப்போ தொடர்ந்து இந்த JCPOA கீழே மேற்கத்திய நாடுகளும் ஈரானும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தணும், ஒரு சுமூகமான தீர்வுக்கு வரணும். நன்றி.